இன்றைக்கு டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தவர் வைத்த முதல் கோரிக்கையே தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சிக்கு இடமில்லை என்பதை இன்றைக்கு உறுதி செய்திருப்பது திமுகவல்ல, தமிழக வெற்றி கழகம். அதனால உள்துறை அமைச்சர், பெரு மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சருக்கு அதுல கொஞ்சம் கவலை இருந்திருக்கலாம். அதிமுகவில் 30 பேர் தாவேக்காவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். நாங்கள் யார்ட்டாவது பேசியிருக்கோமா? நாங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டோமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எங்கள் கட்சிக்கு வர்றவங்கள வரவேற்க வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? தாவேக்காவை நான் அதிமுகவாக பார்க்கிறேன் சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளர், வணக்கத்திற்குரிய ஊரக தொழில்துறை அமைச்சர் புஷியானந்த் அவர்களை பனையூர் இல்லத்தில் சந்தித்து எங்கள் கட்சிக்கு அவர் வந்துட்டார். இன்னும் பல பேர் வர இருக்கிறார். நீங்கள் கொடுக்கிற ஆதரவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று ஸ்டாலின் அண்ணன் வற்புறுத்துகிறார். சிவி சண்முகத்துக்கு மேல குறை இருக்குன்னா நான் ஒத்துக்கிறேன். சரி, அவர் எங்க கட்சிக்கு வர்றாருன்னா நான் வரவேற்கிறேன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக அரசியல் புது புது திருப்பங்களை அடைந்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். தமிழக முதல்வர் டெல்லி சென்றுவிட்டு வந்துள்ளார். பிரைம் மினிஸ்டரை ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்துருக்காரு. அமித்ஷாவை சந்திக்கவே இல்லை, சந்திக்க நேரம் கொடுக்கலன்னு செய்தி வந்தது. இந்த சந்திப்பு, டெல்லி சந்திப்பு திருப்திகரமாக இருந்ததாக நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு மிக மன நிறைவாக இருந்தது. தலைவர் டெல்லி சென்றார். படைகளையும் பரிவாரங்களையும் கூட்டிக் கொண்டு போகவில்லை, அவர் மட்டும்தான் சென்றார். தமிழ்நாடு இல்லத்தில் தங்கினார். நாடாளும் பிரதமரை சந்தித்து கடிதம் கொடுத்தார். அதில் எனக்கு ரொம்ப உள்ளத்தை தொட்டது என்னன்னா, பதவி ஏற்பு விழாவிலும் இரகசிய காப்பு பிரமாணம் செய்த விழாவிலும் அலேல்கர் என்கிற ஆளுநர் முதலில் வந்தே மாதரத்தை பாட வைத்து, அதற்கு பிறகு தேசிய கீதத்தை இசைத்து, கடைசியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார்கள். இதை இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்று காத்திருக்கிற காபோதிகளுக்கு அவர்களுக்கு ஒரு தீனி கிடைத்தது மாதிரி அவர்கள் சில விமர்சனங்களை முன்வைத்தார்கள். பதவியேற்பு விழா நடத்துகிற பொறுப்பும் அந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கிற பொறுப்பும் ஆளுநருக்கு உரிமை உள்ளது. நாங்கள் அப்போதான் பதவியேற்க போகிறோம். ஆளுநருக்கு ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி அவர் அதை செய்தார். அப்போதே நாங்கள் விமர்சிக்கவில்லை, பயந்து விட்டார் என்று சொன்னார்கள். விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க மைதானத்தில் கிடக்கிற பந்து உதைப்பதும் உருட்டுவதும் அவர்கள் பொறுப்பு. அதனால எங்கள் தலைவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணலை. இன்னைக்கு நாடாளும் பிரதமரை சந்தித்து அவர் முதலில் வைத்தது, அன்னைக்கு இந்த விமர்சனங்கள் வந்த பொழுது சட்டப்பேரவை கூடியது. சட்டப்பேரவை தலைவர் ஜெசிடி பிரபாகர் தமிழக அரசு நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்றத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் தமிழுக்கும் தான் முன்னுரிமை என்றார். அதற்கு பிறகும் சில பேர் குறைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தவர் வைத்த முதல் கோரிக்கையே அதுதான், அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை தர வேண்டும், அதற்கான உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக அரசின் கையாலாகாத தனத்தால் இன்றைக்கு மேகதாது அணை விவகாரத்தில் சுற்றுச்சூழல் அனுமதியை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் கோரிக்கை வைத்தாலும் கூட அதை தான் முதலமைச்சராக இருந்த திராவிட மாடல் அரசில் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எங்கள் தலைவர் மேகதாது அணை விவகாரத்தில் அந்த சுற்றுச்சூழல் அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது. கர்நாடகத்தில் அதற்கான முயற்சி எடுத்தாலும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சாதகமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் காவிரி தமிழ்நாட்டுக்கு புகுந்த வீடு, கர்நாடகாவுக்கு அல்ல அது உரிமையுடையது. அதில் தான் ஒரு வரலாறும் பல பேருக்கு தெரியலை. குடகு மலை தான் அது உற்பத்தி ஆகிற இடம்.
குடகு வந்து துளு மொழி பேசுகிற மக்கள் வாழுகிற பகுதி. ஆமா. திராவிட மொழி குடும்பத்தில் தமிழுக்கு இருக்கிற இடம் துளுவுக்கும் இருக்கிறது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதுரத்து உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவுன் சீரிழமை திறமை என்று செயல்மறந்து வாழ்த்துதுமை என்பது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய பாட்டு. அதனால துளுவில் தான் அது உற்பத்தி ஆகிறது. ஆகவே கர்நாடகா அத்துமீறுகிறது. இப்பொழுது அந்த காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாடு அதை நம்பித்தான் இருக்கிறது. பிறந்த இடத்தை விட புகுந்த இடத்துக்குத்தான் ஒரு பெண்ணுக்கு மரியாதை. காவிரி புகுந்த இடம் தமிழ்நாடு. ஆகவே அவளை உரிமை கொண்டாட வேண்டிய தகுதி தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. அதனால இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நாடாளும் பிரதமர் சொல்லிட்டார். அதே மாதிரி மெட்ரோ அதற்கு நிதி வேண்டும் என்று கேட்டுவிட்டார். நிலுவையில் இருக்கிற நிதிகளை எல்லாம் தர வேண்டும் என்று எண்ணிய தலைவர் நாடாளும் பிரதமரை சந்தித்துவிட்டு இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார்கள். நிர்மலா சீதாராமன் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு செவியில் விஜய் அவர்களுடைய அணுகுமுறையை அங்கீகரித்து அவர்கள் பேசினார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தேவை நிதி, தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதியே வரவில்லை, எல்லாத்தையும் நிர்மலா சீதாராமன் விரிவாக பேசிவிட்டு வந்து டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளை அனைவரையும் சந்தித்து பேசினார். பேசிவிட்டு அங்கே வந்தார். இப்பொழுது இன்னைக்கு என்ன செய்தின்னா, காங்கிரஸ் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சந்திக்கலை, சோனியா காந்திக்கு சந்திக்கலைன்னு இன்னைக்கு ஒரு செய்தியை திட்டமிட்டு பரப்புகிறார். நீங்க காங்கிரஸ் மீது ஓரம் கட்ட பாக்குறீங்களோ? காங்கிரஸுக்கு தான் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கீங்க. ஆமா, உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்திருக்கோம், சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி கொடுத்திருக்கோம். ஒரே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு ஜார்க்கண்டில் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதில் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. கேரளாவில் முதலமைச்சரை அடையாளம் காட்டுவதற்கே காங்கிரஸில் சிக்கல் வந்தது. இப்போ கர்நாடகத்தில் ஒரு புதிய முதலமைச்சர், துணை முதலமைச்சராக DK சிவகுமார் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். சீதாராமையா விடை பெறுகிறார். கட்சிக்குள்ள ஒரு அழுத்தமும் கட்சிக்குள்ள ஒரு கவலையும் அங்கே இருக்கிறது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்காக சோனியா காந்தி அம்மா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி எல்லோரும் அந்த முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது அவர்களுடைய விலை மதிக்க முடியாத ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு இறுக்கமான சூழலில் சந்திக்க வேண்டாம் என்று எங்கள் தலைவர் முடிவெடுத்துவிட்டு வந்தார். சென்றார், வென்றார், வந்தார். இவ்வளோ சரியா பேசுறீங்க. அமித்ஷாவை கேரள முதல்வர் சந்திச்சிருக்காரு. நார்த்தில் உள்ள 2-3 தலைவர்கள் அன்னைக்கே சந்திச்சிருக்காங்க சிஎம். ஆனா தமிழ்நாடு முதல்வர் மட்டும் சந்திக்காத அவர் குஜராத் போயிட்டாரு. அது அவர் எடுத்திருக்க முடிவு. நாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும்? இல்லாதவரை எப்படி சந்திக்கிறது? ஏன்னா ஸ்மாலர் ஸ்டேட்டை சந்திக்கிறாரு. தமிழ்நாடு போன்ற பெரிய ஸ்டேட்டை சந்திச்சிருக்க வேண்டாம் அமித்ஷா? சந்திச்சிருக்கணும். ஏன் இவரு அதுக்கு அவங்க எப்படி சார் எங்க தலைவரை சந்திப்பாங்க? கொள்கை எதிரின்னு எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அதை நடைமுறைப்படுத்த பிஜேபிக்கு கூட எங்களுக்கும் டெல்லிக்கு தான் போட்டின்னு ஒரு நாடகத்தை திட்டமிட்டு அரங்கேற்றினார் அண்ணன் ஸ்டாலின். கொள்கை எதிரின்னு சொன்னார். இன்னைக்கு பிஜேபி கட்சி 3% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. எங்களுக்கு 21% வாக்கு இருக்குகிறது என்று அவர்கள் சொன்ன நிலையில களம் கண்ட வேட்பாளர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டு ஊட்டியில் மட்டும் போஜராஜன் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சிக்கு இடமில்லை என்பதை இன்றைக்கு உறுதி செய்திருப்பது திமுகவல்ல, தமிழக வெற்றி கழகம். அதனால உள்துறை அமைச்சர், மதிப்பிற்குரிய உள்துறை அமைச்சருக்கு அதில் கொஞ்சம் கவலை இருந்திருக்கலாம், தவிர்த்திருக்கலாம், அவரே தவிர்த்திருக்கலாம்னு தான் நான் கருதுகிறேன். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களாம் வரிசையா நேர தரைதளத்தில் ஜேசிடி பிரபாகரை பார்க்குறாங்க, ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாங்க, ஓகே அக்செப்டட்னு டிக்க போகிறாரு. உடனே நேர செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க, அங்கே ஆதவ அர்ஜுனா பார்க்குறாங்க. அங்கே இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கார்டு ரெடியாக இருக்குது, அடையாள அட்டை, அத்தாவே அடையாள அட்டை வாங்குறாங்க. இது எந்த விதமான அரசியல்? இது குதிரை பேரம் இல்லையா? நியாயமா இது? குதிரை பேரம் நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு எப்படி இவங்க நேராக போகிறாங்க? செக்ரட்டரியேட்டே என்ன கட்சி ஆஃபீஸாங்க? எடப்பாடியினுடைய கையாலாகாத தனம், ஒரு கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத அவருடைய பலவீனம்,
அந்த தலைவனை நம்பி இனிமேல் அதிமுகவில் பயணிக்க முடியாது என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே தனக்கு பாதுகாப்பான தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது, அதை தொடர வேண்டுமானால் தாவைக்கா தான் சரியான சாய்ஸ்ன்னு அவங்க எடுத்த முடிவு. நாங்கள் யார்ட்டாவது பேசியிருக்கோமா? நாங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டோமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எங்கள் கட்சிக்கு வர்றவங்கள வரவேற்க வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? சரி, நேற்று இவரெல்லாம் எம்எல்ஏ ஆகி 22 நாள் தான் சார் ஆச்சு. ஆமாம். அதுக்குள்ள ஒருத்தர் கட்சி மாறுறானா என்ன சார் அர்த்தம் அதுக்கு? எம்எல்ஏ ஆகி 22 நாள் ஆச்சு. நான் என்ன கேட்குறேன், நீ போய் திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு முயற்சி எடுத்தியா? திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கணும்னு விரும்பினியா? திமுகவோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று, திமுக துணையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி என்றைக்கு முடிவெடுத்தாரோ அந்த முடிவு தற்கொலைக்கு சமமானது. அதை தாங்கிக் கொள்வதற்கு அதிமுகவில் யாரும் தயாராக இல்லை. சரி, அதற்காக ரிசைன்மெண்ட் போகிறது அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க சரி அநீதி இல்லையா? தொகுதி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டாமா? நன்மை செய்யறதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேஸ்ட் இது? ஒரு தொகுதியில எலெக்ஷன் மறுபடியும் நடத்துறதுன்னா போலீஸ் பந்தோபஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஆசிரியர்கள் உள்ள கொண்டு வரதுல இருந்து எவ்வளவு செலவுகள் இருக்கு, எவ்வளவு மெனக்கீடு இருக்கு. நீங்க மட்டும் இப்ப அந்த தொகுதி மக்கள் வந்து சரியான ஓட்டு போட்டாங்க, அதுக்குள்ள என்னத்தை கண்டுட்டாங்க இவர் வந்து ரிசைன் பண்றாங்க, என்னத்தை கண்டுட்டாங்க இப்ப மாறுறாங்க இவங்க. அதிமுகவில் நீடிக்க முடியாது, எடப்பாடி தலைமை ஏற்க முடியாது. 12 முறை தோற்றிருக்கிறார், 12 தோல்வி பழனிசாமி. நான் அஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் வெல்லும் என்பது ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய நியதியாக இருந்தது. சரி, எடப்பாடி தலைமை ஏற்றதற்கு பிறகு இடைத்தேர்தல் வருகிறது. 23 தொகுதிக்கு 13 தொகுதிகளை திமுக அள்ளிக்கொள்கிறது. எடப்பாடி அன்றைக்கே பதவியில் இருக்க வேண்டும். ஒரு பொது தேர்தலை சந்திக்கிறதுக்கான வேளை கனிந்து வருகிற வேளையில் ஒரு எதிர்க்கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது, ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. ஆகவே எடப்பாடி தலைமையில் அதிமுக உயிரோடு இருப்பது ரொம்ப சிரமம். முன்கூட்டியே நாமே நம்முடைய பொலிட்டிக்கல் கேரியர், என்னுடைய இருப்பை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு சரியான சரணாலயம் தாவேக்கா என்று தாவேக்காவில் முடிவெடுத்துட்டாங்க. சம்பத் சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செஞ்சா ஏத்துக்கலாம். எலெக்ஷன்ல ஜெயிப்போம், எடப்பாடி சிஎம் ஆயிடுவாரோ அப்படின்னு நப்பாசையில வரதும், எலெக்ஷன்ல வந்து அவர் ஜெயிக்கிறாங்க ஆனா கட்சி தோத்து போனோம்னு உடனே இந்த பக்கம் ஓடுறதும் சட்டப்படி தப்பு இல்லை. ஆனா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். சரி, இதை 1000 மேடைகளில் முழங்கிய சம்பத்து இந்த அறத்தை மறந்து பேசலாமா? நான் என்ன கேட்கிறேன், CV சண்முகம் தலைமையில் ஒரு கலக குரல் எழுகிறது. அவர் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அப்பொழுதே தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. நடுநாட்டில் வன்னியர்களினுடைய ஏக பிரதிநிதியாக கோலோச்சுகிறவர் CV சண்முகம். அதை தடுத்து நிறுத்த எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார். அதிமுகவில் 30 பேர் தாவேக்காவை ஆதரிப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். எங்களுக்கு அந்த 30 பேர் ஆதரவு தந்து தான் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலையில் நாங்கள் இல்லை. எங்களுக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தருகிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தருகிறது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் கிடந்து வாழ்க்கை நடத்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நீண்ட யோசனைக்கு பிறகு எங்களை ஆதரித்து இன்றைக்கு ஷாஜகான், பாபநாசம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஷாஜகான், அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலையை உள்ளடக்கிய பாபநாசத்தில் இருக்கிற ஷாஜகான் இன்றைக்கு தாவேக்கா அமைச்சரவையில் எங்கள் தலைவர் விஜய் தலைமையில் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர், நான் பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களை சித்தரஞ்சன் தாஸ் வீட்டுக்கு அழைத்து வந்து இந்த உறவு காலங்காலமாக இருக்கிற உறவு என்று சொல்லி நீங்கள் கொடுக்கிற ஆதரவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று ஸ்டாலின் அண்ணன் வற்புறுத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தருவார்கள், நாங்கள் எடுத்த முடிவை தான் அவர் எடுப்பார் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்டையும் சொன்னதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை சித்தரஞ்சன் தாஸ் இல்லத்தில் அழைத்து ஆதரவை நீங்கள் யோசித்து கொடுக்க வேண்டியது இருக்கு
இப்போதே கொடுத்து விடாதீர்கள்னு சொல்லி 4 நாட்கள் நாங்கள் யாருமே தூங்கலை. நாஞ்சில் சம்பத் உட்பட எனக்கு இரவு முழுவதும் அலைபேசி. என்னென்ன ஆகும், ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதான்னா, திருமாவளவன் என்ன முடிவு எடுப்பாருன்னா, காதர் மீதின் முஸ்லீம் லீக் என்ன கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது எல்லாம் நாங்கள் இந்த வலியை எல்லாம் தாங்கி கொண்டு நாங்கள் 4 நாளைக்கு பிறகு தான் ஆட்சி அமைப்பதற்கு எங்களை ஆளுநர் அழைத்தார். நான் கேட்குறேன், இந்த ஆட்சிக்கு இன்னொரு ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை. அதிமுகவில் இருக்கிற ஒரு பெரும் பிரிவு, அதுலேயும் 30 பேர் இன்றைக்கு எங்கள் கட்சிக்கு ஆதரவு தருவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். இதனால் என்ன குறை வந்துட்டு, நாங்கள் மந்திரி சபையில் இடம் கொடுத்தோமா? மந்திரி சபையில் உங்களுக்கு உட்கார வைக்கிறோன்னு சொன்னோமா? அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும். நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்ம பேசுகிற தூய அரசியல் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சுதானே நீங்க விட்டீங்க. அப்ப அந்த முடிவை நீங்க வரவேற்கல சொல்லி இந்த கேள்வியை கேட்கலாமா நீங்க? அப்ப விமர்சனத்திற்கு ஆளாகும்னு சொல்லி நாங்க அந்த அந்த முயற்சியில இறங்கலைன்னா நீங்க எங்களை பாராட்டி இல்லைங்க பேச. சரி, இப்ப நீங்க அவங்கள போய் முதல்ல பாத்தீங்க. ஆதரவு தர்றவங்களை பார்க்கணும். நன்றி உணர்ச்சின்னா என்னது? பேர் கட்டுப்பட்டு சொல்றீங்க, அப்ப போகாத இருந்திருக்கணும். அவங்க ஆதரவு வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்க மந்திரி சபையில அவங்க ஆதரவு தர்றேன்னு சொல்லிட்டாங்க, ஆதரித்து வாக்களித்து விட்டார்கள். சரி, அதனால நன்றி சொல்லுறதுக்கு போனோம். காரியம் முடிஞ்சுன்னு கட்டி விட்டீங்க இல்லையா? கழட்டி விடலையே. ஆமா, இப்ப என்ன ஆச்சு? அவங்கள்ட்ட சைலண்ட் ஆயிட்டீங்க. அவங்க ஏதோ ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்னு நினைச்சு சிவி சண்முகம், வேலுமணி உள்பட எல்லாருமே தனக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும், பார்த்துக்கலாம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்தா பார்த்துக்கலாம்னு பேசாம இருந்தாங்க. ஆனா நீங்க கண்டுக்காம இருந்தீங்க. அவங்க வேற வழி இல்லாம மறுபடியும் தாய் கழகத்துக்கு போயிட்டாங்க. அதானே யதார்த்தம். எது தாய் கழகம்? அவங்களுடைய இப்போதைக்கு தாய் கழகம் எடப்பாடி பழனிசாமி தானே. தாய் கழகம் சேய் கழகம் ஆக போகுது. நீங்க பாருங்க, விஜயபாஸ்கர் கலகு கொடி தூக்குகிறார், சிபிஎஸ் தூக்குகிறார். தொடர்ந்து நேத்தைக்கு வெல்லமண்டி நடராஜ் அம்மா அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர், தாவேக்காவை நான் அதிமுகவாக பார்க்கிறேன்னார். சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய ஊரக தொழில்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களை பனையூர் இல்லத்தில் சந்தித்து எங்கள் கட்சிக்கு அவர் வந்துட்டார். இன்னும் பல பேர் வர இருக்கிறார்கள். அப்ப தாவேக்காங்கிறது அதிமுக பிடி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் அவர்களுக்கு மூலதனம், எங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான் மூலதனம். அதனால ஆட்டோமேட்டிக்கா இயல்பாகவே ஒரு நெருக்கமும் ஒரு உறவும் கனியும். நீங்க சொல்லுவது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நீங்க புதிய அரசியல் சக்தி, புதுசா ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர போறேன், ஒரு தூய்மையான அரசியலை கொண்டு வரன்னு சொல்லி ஏற்கனவே பழந்துன்னு கொட்டை போட்டு எல்லாருமே கேஸ் இருக்கு. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்தா சரியாயிடுமா? அவங்க எதிர்ப்பு வேணா உண்மை, 2 பேரும் ஒன்னா எதிர்க்கிறீங்க, அது உண்மை. ஆனா அவங்களும் நீங்களும் ஒண்ணு இல்லை. நீங்க இப்பதான் அரசியல் வந்திருக்கீங்க. இனிமே எப்படி ஊழல் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்க ஏற்கனவே ஊழல் வழக்கில் இருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது இல்லைன்னு முடிவெடுத்தார். யாராவது பாராட்டினீங்களா? நீங்க எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினது திமுகன்னு உங்களுக்கு தெரியுமா? தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி போட்டாங்களே, ஏது காசு? 1000 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத ஏழைகள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறது இமாலய சாதனைங்க சார். உங்களுக்கு பின்னாடி ஒரு தூய்மையான அரசியல் பத்தி பேசுறீங்க. இப்போதைக்கு சரியா தான் போறீங்க, நான் யாரும் மறுக்கவே இல்லை. ஆனா அந்த கோஷ்டியை போய் சேர்க்கிறீங்களே என்ன? 14,000 குளம் இருக்குங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஒரு குளம் ஒரு திமுக செயலாளருக்கு கட்டுப்பாட்டில் இருக்குங்க. இன்னைக்கு எல்லா குளத்திலையும் வண்டல் மண் எடுத்துக்கொள்ளுங்கள்னு எங்கள் தலைவர் அறிவிச்சிட்டாருங்க. இந்த நாட்டில் மண்பாண்டம் செய்து வாழ்க்கை நடத்துகிற ஏதுமற்ற ஏழைகள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு தெரியுமா? சரி, ஒரு பக்கம் தூய்மையான அரசியல் பத்தி பேசுறீங்க, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், விஜயபாஸ்கரும் உள்ள வர போறாங்க. ஏன்னா சிவி சண்முகம் என்ன ஆபத்தானவனா? ஊழல் கரை இருக்குன்னு நான் சொல்றேன். சிவி சண்முகத்துக்கு மேல குறை இருக்குன்னா நான் ஒத்துக்கிறேன். சரி, அவர் எங்க கட்சிக்கு வர்றாருன்னா நான் வரவேற்கிறேன். ஏன்னா பாலிடிக்ஸ், அரசியல்ல எண்ணம் மட்டும் முக்கியம் அல்ல, எண்ணிக்கை முக்கியம். ஏன்னா இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டில் தாவே காட்சி தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாப்படல உங்களுக்கு? ஏன் ஜாஸ்தியாப்படல? 6ஆம் வகுப்புல படிக்கிறவன் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்காக காத்திருக்கான் சார். தமிழ்நாட்டு அரசியல் இந்த அதிசயம் நடந்திருக்கா? 6ஆம் வகுப்பு படிக்கிறவன் விஜய்க்கு ஓட்டு போடுகிற நாள் என்னைக்கு வரும்னு காத்திருக்கான். வேளாங்கண்ணி கோவில்ல மாலினி என்கிற கர்நாடகத்தை சார்ந்த பெண்மணி வழிபடுவதற்கு வந்த இடத்துல விஜய் வருகிறார் என்ற ஒரு செய்தி அங்க பரவ, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு தமிழ்நாட்டில் நான் குடிமாற போகிறேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க.
எந்த தலைவனுக்கு இந்த மரியாதை இருக்கு? அதனால வெற்றி பெற்ற கட்சியில போய் சேரணும்னு ஒருவன் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான்னு சொன்னா இதுதான் மனித குணம். அவங்க வேறுன்னு எதிர்பார்ப்பாங்களா? ஒரு ஆள் ஒருத்தன் இங்கே வரேன்னா இங்கே ஏதோ பணம் இல்லாமல் வருவாங்களா? அவங்க அதிகாரத்தை ருசித்து பழகியவர்கள் சும்மா வந்து உட்காந்து ஒரு நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எல்லாரும் நாஞ்சில் சம்பத்து இல்லையே. அதைத்தான் சொல்றேன். நாஞ்சில் சம்பத்தை இந்த முடிவை எடுத்தேன்னா ஏன் எடுத்தேன்? நீங்க வந்து இது சரியான கவர்மெண்ட், இது சரியா இருக்கும், நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற நீங்க எடுக்கிறீங்க. ஆனா பல பேர் வேற ஒரு எண்ணத்துல தான் வர்றான். அப்படி கிடையாது. கொள்கை தலைவராக பெரியாரை அறிவிச்சார். பெரியாரை அவமதிப்பதற்கும் அழுக்காக்குவதற்கும் என்றே ஒருவன் நாக்பூரில் இருந்து நிதி பெற்றுக்கொண்டு இந்த நாட்டில் நடமாடுகிறான். அவன் வீட்டில் இன்னைக்கு 11 பவுன் தங்கச்செங்கிலி, தங்கத்தாலான நகைகளை கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் 60 வயசுல ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை நீங்க தப்பா சொல்லக்கூடாது. அது தப்பா சொல்லலை. 60 வயசுல ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. திமுக சார்பில் ஒருத்தன் போறான், தளபதிட்ட சொல்லிட்டு தான் வர்றேங்கிறான். இது என்ன அரசியல்? தாய்மாமன் செய்யுங்கிறது முறையான விஷயம் தானே, ஊர் சைடுல நடக்கிற விஷயம் தானே இது. நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியல்ல தனித்தே நிற்பேன் என்று தாம் தூம் என்று இந்த நாட்டில் அரசியல் செய்தவனுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கு? திமுகவினுடைய நிழல்ல ஒதுங்க வேண்டிய நெருக்கடி வந்திருக்கா இல்லையா? அது நீங்க கூட ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம்ல சார், அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா சார்? நான் என்ன சொல்றேன், நான் விரும்புகிற கட்சியில் நான் இருக்கேன். சரி, எங்க இதுக்கு போறேன். நீங்க ஒரு விரும்புகிற தத்துவ ரீதியா நீங்க இருக்கீங்க. ஆனா இவங்க எல்லாம் தத்துவ ரீதியா உள்ள வராங்க. இவங்க எல்லாருமே இங்க வந்தா சரி, இது ஆளுங்கட்சி, இது ஒரு பெரிய சக்தி, விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு, இங்க கொஞ்ச நாள் அதிகாரத்தை ருசிக்கலாம் தானே வராங்க. அதை தான் நான் பேசுறேன். அவங்கள அதிகாரத்தை நாங்க கொடுக்கலையே, கொடுக்காம ரொம்ப நாள் கட்சியில சேர்றான்னு சொல்றாங்க. சரி, வாங்கன்னு சேர்த்துக்கிடுறோம். கட்சி தாவல் தடை சட்டத்துல எம்எல்ஏ பதவி செய்த சிக்கல் இருக்கு. அதனால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு வரோம்னா நீங்க அவனை பாராட்டல செய்யணும். ஒரு பொது தேர்தலில் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி செலவழித்து ஒரு திங்களுக்கு மேல ராத்தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் வியர்வை பாசனம் செய்து அடைந்த வெற்றியை அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு வர்றான்னா எவ்வளவு பெரிய அறைகுவல் அவன் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கான். மறுபடியும் கொஞ்சம் செலவு உண்டு, அதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கலாம்னு நினைக்க மாட்டானா? இல்லை, மறுபடியும் எனக்கு இன்னொரு அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் விஜய் பக்கம் இருக்கிற பொழுது அந்த மக்கள் பக்கம் தான் நம்ம இருக்கணும்னு அவங்க முடிவெடுத்திருக்காங்க. கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஊர் முறை கூவி சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? சூலூரில் ஒரு சின்ன பெண் ரொம்ப படுகோரமாக பாலியல் பாதுகாப்பு செய்து கொல்லப்பட்டிருக்கிறாள். கோடம்பாக்கத்தில் ஒரு சின்ன பையன் போலீஸ்காரனே இன்னும் 2 பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. நிறைய செய்திகள் வந்துகிட்டே. இவர்களைத்தான் திராவிட மாடல் அரசு 5 ஆண்டு காலத்தில் ஊக்குவித்தது. இப்படி இந்த மாதிரி நிறைய செய்திகள் அதனுடைய தொடர்பு இது. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லி இன்றைக்கு அதை நாங்கள் தொடங்க போகிறோம். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இரவும் பகலும் 24 மணி நேரமும் கண்காணிக்கும். இன்னும் டைம் வேணுங்கிறீங்க இந்த அநியாயத்தை கட்டுப்படுத்தும். ஆமாம், சிங்கப்படைக்கு யூனிஃபார்ம் எல்லாம் செலெக்ஷன் பண்ணியாச்சு. அந்த சிங்கப்படை அதிரடிப்படை தன்னுடைய பணியை தொடங்கும் பொழுது இதற்கெல்லாம் ஒரு முடிவுரை தலைவர் எழுதுவார்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறோம். இல்லை, இப்போ நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சுல, ஒரு பயம் இல்லை. இப்போ ஐயோ இது விஜய் ஆட்சி, கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற பயம் வேண்டாமா உங்களுக்கு? அது பயம் வந்துடும். இந்த அதிரடிப்படை இந்த அறிவித்து அதை தொடக்க விழாவிலேயே அந்த பயம் வந்துடும். நீங்கள் சொன்னீங்க சிங்கப்பெண் சிறப்பு படை சொன்னீங்க. அதேமாதிரி ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு அந்த ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. இதெல்லாம் விஜய் செய்யவே இல்லை. சிங்கப்பெண் விழாவையும் கேன்சல் பண்ணிட்டாரு. பரப்புரையை கேன்சல் பண்ணுறாப்புல அரசு விழாக்களையும் முதலமைச்சர் கேன்சல் பண்ணுறாரு. சரியாது? அரசு விழாவில் கலந்து கொள்வது, அதை ஒத்தி வைப்பதுங்கிறது ஒரு முதலமைச்சருக்கு உரிமைங்க. இதில் போய் என்ன குறை சொல்கிறீங்க நீங்கள்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள். இல்லை, அதெல்லாம் ஒரு கரெக்டாக செய்ய வேண்டாமா? இல்லை, அது எத்தனை பேர் வரணும், அதை எப்படி தொடங்குறது, அதிலெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் நிர்வாக கேள்விங்க. நிர்வாக கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டாம். அதெல்லாம் செய்திடுவோம். தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல கீர்த்தனா, ரீல்ஸ் மூலிமா தொழில்துறைக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க, எல்லாரும் முதலீடு பண்ணுங்கிறாங்க. அப்படி பண்ணிட முடியுமா? அவங்க லாங்குவேஜை கேட்டீங்களா நீங்கள்? ஆங்கில லாங்குவேஜ். தொழில்துறை அமைச்சர் இருந்திருக்காரா தமிழ்நாட்டில்? பட் இந்த அப்ரோச் சரியா? நல்ல சரி சார். மரங்கள் கூட மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிறது. வானம் கூட நட்சத்திரத்தை காட்டி விளம்பரம் செய்கிறது.
ஒரு தொழில்துறை அமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு வேண்டுகோள் விடுப்பது இன்னைக்கு தலைப்பு செய்திங்க தமிழ்நாட்டில். ரீல்ஸ் மூலியமா செய்ய முடியாதுக்கு ஒரு தொழில்துறையை விளம்பரப்படுத்த இது வந்து எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இன்னும் அவங்கள தொடர்பு கொள்ளுவாங்க, அதற்குரிய நடவடிக்கை அவங்க மேற்கொள்வாங்க. நீ கோட்டும் சூட்டும் போட்டுட்டு வெளிநாட்டில் போய் முதலீடுகளை ஈர்த்துட்டு வர்றேன்னு சொல்லி எந்த முதலீடை ஈர்த்துட்டு வந்த? எதை ஈர்க்க முடிந்தது உன்னால? ஒன்னொன்னுக்கு ஒரு மரபு, ஒரு வழி இருக்குல்ல சார், அதை மாத்தணுங்க. அதுக்கு பேர் தாங்க ரெனிசான்ஸ். நீ நடத்துறது மாதிரியே நான் ஆட்சி நடத்துறேமா? என்னுடைய பேட்டர்ன் வேறங்க. நீ கோட்டு சூட்டு போட்டுட்டு கோட்டைக்கு வந்தியா? நீ கோட்டு சூட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது போட்டுட்டு போற. எங்க தலைவர் கோட்டைக்கே போட்டுட்டு வர்றாரு. மாற்றம். அவன் பாணியிலேயே நாங்களும் அரசு நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீ கோட்டைக்கு வரும்பொழுது நீ டிஃபன் பாக்ஸ்ல சோறு எடுத்துட்டு வந்தியா? ஒரு ஒபீடியன் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது மாதிரி இல்லைங்க எங்க முதலமைச்சர் கோட்டைக்கு வர்றாரு. எங்க முதலமைச்சருக்கு இன்னைக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அவருக்கு இசட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த இசட் பாதுகாப்போடு அவர் சாலை மார்க்கமாக வருகிற பொழுது எந்த பயணிகளுக்கும் இடையூறு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பக்கமாக ஒதுங்கி போய் எதிரில் வருகிற வாகனங்களுக்கு வழிவிட்டு போறாருங்க. யாரிடத்திலும் எந்த அத்துமீறலும் செய்யக்கூடாதுங்க அவர் கண்காணிச்சிட்டு இருக்காருங்க. ஸோ கீர்த்தனாவுடைய அப்ரோச் சரிங்கிறேன் நான். எல்லா அமைச்சர்களும் இதை பின்பற்ற வேண்டும்னு சொல்றேன் நான். இது ஒரு விதமான எளிமைங்கிறீங்க. எளிமை, ரொம்ப எளிமை இல்லை. இதன் மூலியமா நீங்க கவர்ந்துட முடியுமா? நாளைக்கே பாருங்க ரிசல்ட் வந்துடும். கீர்த்தனாவை இவர் சந்தித்தார்னு செய்தி வரும். முதலீடுகளை ஈர்ப்பதுங்கிறது வெளிநாட்டில் இருந்து முதலீடு ஈர்க்கிறது இல்லை, தமிழ்நாட்டிலேயே முதலீடுகளை ஈர்ப்பதற்கான திட்டம் வேணுங்க. அதை இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க. எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை வாய்ப்புகளை நீங்க கோட்டை விட்டீங்க. மைக்ரோசாஃப்ட் அதிபர் யாரு? பில்கேட்ஸ். அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சாரு. ஆந்திராவினுடைய முதலமைச்சர் NT தெலுங்கு தேசத்தினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடுவை தான் சந்திச்சாரு. கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை தொழில் தொடங்குவதற்கு முதலமைச்சரையில் சந்திச்சுக்கணும். அவன் மாசற்ற தமிழன் இல்லவா? இவனோட புறந்தள்ளி விட்டு அவர் ஏன் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்கிறாரு? எல்லாத்துக்கும் ரூபா கேட்பான், முன்பணம் கேட்பான். அதனால அவங்க சந்திரபாபு நாயுடு ஃப்ரீ அண்ட் ஃபேரா இருக்காரு. எங்க கீர்த்தனாவும் அப்படி இருக்காங்க. நாளைக்கு பாருங்க, கீர்த்தனாவை இவர் சந்தித்தார், அவர் சந்தித்தார் இருக்கும். தொழில் வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இந்த காங்கிரஸ் மினிஸ்டர் விஸ்வநாதன் இருக்கார்ல, அவர் வந்து பல்கலைக்கழக வேந்தரா முதல்வர் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாரு. எவ்வளவு பாடுபட்டு போன கவர்மெண்ட்ல வாங்கி கொடுத்த உரிமை இது. என்ன பாடுபட்டீங்க? நடைமுறைப்படுத்தினீங்களா? இப்பதானே சார் வாங்கி கொடுத்துருக்காங்க. பல்கலைக்கழக வேந்தராக ஸ்டாலின் ஒரு நாளாவது இருந்தாரா? இப்பதானே வாங்கி கொடுத்துருக்காங்க. 12 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் கிடையாதுங்க. 90 கல்லூரிகளுக்கு முதல்வர் கிடையாதுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நாங்க இன்னைக்கு ஒரு மாற்று கட்சி இல்லை, எங்களோட தோழமை கட்சி சார்ந்தவருக்கு இன்னைக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். சரி, அவர் சொல்லியிருக்காரு. அதை தவறாக புரிந்து கொண்டு அவரே விளக்கம் அளித்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க அத்துமீறி என்ற கேள்வி கேட்குறீங்க. அவர் தவறா சொல்றாரு. ஆமா, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆளுநர் தான் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறார். இவங்களுக்கு ஆளுநரை டீல் பண்ண தெரியலைங்கிறத விட ஆளுநரோடு ஒரு மோதுதல் போக்கை கடைபிடித்தார்கள். அந்த மோதுதல் போக்கு கூட நான் விரும்பல. நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றேன்னா, 1000 தான் இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆளுநர் தான். அந்த ஆளுநர் RN ரவி அவரோடு ஸ்டாலின் முரண்பட்டதை நான் வரவேற்கிறேன். அவர் சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்ததற்கு பிறகு சபாநாயகர் மூலம் நடத்திய அண்ணன் ஸ்டாலின் துணிச்சலையும் நான் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கு உயர்கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறவர் அதை திரும்ப பெற்றிருக்கிறார். முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்த முடியாது. அதை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்கள் தலைவர் அடுத்த கட்ட நகர்வை தொடங்குவார். அதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஆட்சியில ஆதவ அர்ஜுனாவுடைய டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கு. உதாரணமா கலைஞருக்கு ஒரு ஆற்காடு வீராசாமி, எம்ஜிஆருக்கு ஒரு RM வீரப்பன், அது போல இவருடைய டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. இவரு தான் நிறைய பேசுறாரு, முதலமைச்சர் வந்து அமைதியா இருக்காரு, இவரு தான் பேசுறாரு நிறைய, டிஃபேக்டோ CM மாதிரி அப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறப்பல ஒரு செய்தி வருது. பேச்சு வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். சரி, கேட்டிங்களா? அவருக்கு இருக்கிற கட்சி பொறுப்பு. அவர் ஒரு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ வரை வச்சிருக்கார். எங்கள் தலைவருடைய சுமையை பகிர்ந்து கொள்ளுகிற இடத்துல அவர் இருக்கிறார். அதனால தலைவர் சொல்லி கூட இது செய்யலாம், நடந்திருக்கலாம். ஸோ பல விஷயங்களை
உங்களுக்கே ஒரு ஸ்டைலில் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் பேசினீர்கள். மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திக்கணும். கண்டிப்பாக.